டியூப் தமிழ் வணக்கம். ஈரானுடைய அதிபர் மசூத் பெசஸ்கியான் ஈரானிய மக்களும் ஈரானிய ராணுவமும் அமெரிக்காவுடன் முழு அளவிலான போருக்கு தயாராக வேண்டும் என்றும் இதற்காக நடைபெறுகின்ற அத்தனை தாக்குதல்களையும் ஈரானிய பொதுமக்களும் ராணுவமும் எதிர்கொள்ள தயாராக வேண்டும் என்றும் பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றார். அமெரிக்காவுடன் ஈரான் முழுமையான போர் பிரகடனம் ஒன்றை செய்திருப்பதாகவும் அவர் உத்தியோகபூர்வமாக தகவலை வெளியிட்டிருக்கின்றார். அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் இனிமேல் செல்லுபடியாகாத ஒப்பந்தம் என்று நேற்று முன்தினம் ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் மொய்டாபா காமேனி நிராகரித்ததன் பின்னதாக இப்பொழுது ஈரானினுடைய தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்பட்ட அதிபரினுடைய குரல் சர்வதேச அரங்கில் இன்று காலை ஒலித்திருக்கின்றது. எனவே அமெரிக்காவுடனான முழுமையான போர் என்கின்ற பொருள் எதை குறிக்கப் போகின்றது? சகல இடங்களிலும் போர் பரவலாக்கம் அடையும். உதாரணமாக மத்திய கிழக்கில் அமெரிக்காவினுடைய தளங்கள் அமைந்திருக்கின்ற அத்தனை இடங்களிலும் இந்த போர் வெடிக்கப் போகின்றது. மத்திய கிழக்கு முழுவதும் இதன் காரணத்தினால் அமெரிக்க படை தளங்கள் மட்டும் அல்ல, அந்த தளங்கள் அமைந்திருக்கின்ற நாடுகளினுடைய உள்ளக கட்டமைப்புகளும் இனி போரை சந்திக்க போகின்றது. அமெரிக்காவுடன் இணைந்திருந்தால் சுகமான வாழ்க்கை வாழலாம் என்று வகுக்கப்பட்ட அந்த சுகபோக வாழ்க்கையும் உடைத்து தகர்க்கப்படக்கூடிய அபாயமான சூழ்நிலை இருக்கின்றது. இதனால் டென்மார்க் அரசு அவசர அறிவிப்பொன்றை விட்டிருக்கின்றது. ஜோர்டான், சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், ஓமான் ஆகிய நாடுகளுக்கு பயணங்களை செய்வதை தவிர்க்கும்படியும் அந்த நாடுகளில் இருக்கின்ற ராணுவ முகாம்களுக்கு அருகில் இருக்கும் மக்கள், சிறப்பாக டென்மார்க்கை சேர்ந்தவர்கள், அந்த பிராந்தியத்தில் இருந்து விலகி வெகு தொலைவில் இருக்கும்படியும் மிகவும் அவதானமாக இருக்கும்படியும் கேட்கப்பட்டிருக்கின்றார்கள். எந்த நேரம் என்ன நடைபெறும் என்று தெரியாத நிலையில் விவகாரம் மிகவும் மோசமான இடத்திற்கு போகலாம். அதனால் சர்வதேச விமான சேவைகள் தடைப்படும் நிலை வரலாம். எனவே இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நீங்களே செயற்பட வேண்டும் என்றும் முன்னெச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது வெடிக்க இருக்கின்ற போர் முழுமையான ஒரு நாடகத்தை ஆடித்தான் அடுத்த கட்ட அமைதிக்குள் செல்லும் என்பதற்கான சமிக்ஞைகளே எங்கும் இருக்கின்ற காரணத்தினால் இது பாரதூரமான ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. இந்த போரினுடைய அச்சம் காரணத்தினால் இப்பொழுது மிக மோசமாக ஆயில் விலை உயர்வடைய தொடங்கிவிட்டது. அதைவிட முக்கியம், அமெரிக்காவினுடைய படை வீரர்கள் இப்பொழுது ஈரானுடைய தாக்குதல்களில் மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சற்று முன்னதாக கொல்லப்படுகின்ற ஒவ்வொரு அமெரிக்க படை வீரனுடைய உயிருக்கும் இணையாக பல மடங்கு அதிகமான தாக்குதல்களை உடனடியாக ஈரான் மீது நடத்துங்கள் என்றும் அமெரிக்க படை வீரர்களினுடைய இழப்பிற்கான மரியாதையாக அந்த தாக்குதல் நடைபெற வேண்டும் என்றும் அவருடைய உத்தியோகபூர்வமான கடிதம் அமெரிக்காவினுடைய போர்க்கால அமைச்சர் பேட் ஹெக்ஸெட்டிற்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே அமெரிக்க படைகள் தாக்குதலை ஆரம்பிக்க போகின்றன. அமெரிக்காவினுடைய படைகள் பெருந்தொகையாக மத்திய கிழக்கில் குவிக்கப்பட்டுக் கொண்டிருப்பது இங்கு கூர்ந்து கவனிக்கக்கூடிய விடயமாகும். அதேவேளை ஈரானும் இந்த தாக்குதல்களை எதிர்கொள்ள தயார் என்று கூறியிருக்கின்றது. ஈரானுடைய அணுசக்தி கட்டமைப்பு அமைந்திருக்கின்ற மலை பகுதி மீது அமெரிக்கா பாரிய தாக்குதல்களை நடத்துவதற்கும் அமெரிக்காவினுடைய தரைப்படை அப்பிராந்தியத்தில் இறங்கினாலும் ஆச்சரியப்பட இல்லை என்ற அளவிற்கு விவகாரம் சூடாக இருக்கின்றது. இப்படி இருக்க அமெரிக்க அதிபர் பயணம் செய்கின்ற போயிங் 748-8 என்கின்ற விமானம் இப்பொழுது திருத்தத்திற்காக சென்றிருக்கின்றது. கட்டார் நாட்டினால் வழங்கப்பட்ட இந்த ஆடம்பரமான போயிங் விமானம் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைவாக இருக்கின்றது என்று திருத்த வேலைகளுக்காக அனுப்பப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கட்டாரினால் வழங்கப்பட்ட இந்த விமானத்தில் அமெரிக்க அதிபரனுடைய பாதுகாப்பிற்கு ஏற்ற தொழில்நுட்பங்கள் இல்லை என்றும் இந்த விமானத்தில் ஒரு நாட்டினுடைய அதிபரை கொண்டு செல்வது, அதுவும் டொனால்ட் ட்ரம்ப் போல சர்வதேச எதிரிகள் நிறைந்த ஒரு நாட்டின் அதிபரை கொண்டு செல்வது இயலாத காரியம் என்பதனால் இது இப்பொழுது திருத்த வேலைகளுக்கு சென்றிருக்கின்றது. 2028 புதிய விமானம் வரும் வரை டொனால்ட் ட்ரம்பினுடைய விமான பயணங்கள் இவ்வாறான சிரமங்களை சந்திக்கும். டொனால்ட் ட்ரம்பினுடைய போர்க்கால பிரகடனமும் வர்த்தக பிரகடனங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்க அவருக்கு எதிரான உலகத்தினுடைய அசைவுகளும் அவரை விட வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான செய்திகள் வருகின்றன. இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.